இப்போ நான் டீ கடைக்கு போனேன், காலையில் டீ சாப்பிட போனேன். ஆனால் வடை போண்டா கட்டெல்லாம் இல்லைன்றாங்க, எங்களுக்கு பொருள் கிடைக்கலங்க இல்லைன்றாங்க. டீ மட்டும் தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜ், அதுலேயே பசங்களை ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கேஸ் தட்டுப்பாடால் பசங்களுக்கு வந்து இப்போது சமையல் செய்ய முடியல. அவங்களாம் இப்போ ஹாஸ்டலில் காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பசங்க என்ன பண்ணோம்? அதே மாதிரி சென்ட்ரல் ட்ரெயினில் கேன்டீன் க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த கேஸால் ட்ரெயினில் கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் டெல்லியை சொல்லுது, டெல்லி கவர்மெண்ட் ஒன்றும் தட்டுப்பாடு இல்லைன்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் டெல்லியை குறை சொல்லுது, ஆனால் டெல்லி கவர்மெண்ட் தட்டுப்பாடு கிடையாதுன்றாங்க. அவங்க இப்போ யார் நாங்கள் கேட்குறது? பாதிப்படுறது நாங்கள் தானே, பப்ளிக் தானே பாதிப்படுது. 2000 வித்து சிலிண்டர் 4000 வித்தா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எப்படி பொழப்பு நடத்துறது? எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லை. 2000 4000 வித்து நாங்கள் என்ன சம்பளம் கிடைக்கும்? ஒரு 500 ரூபா சம்பளமே எங்களால் பார்க்க முடியாது. இதை வச்சு எங்கள் குடும்பம் ஓட்டுறதே கஷ்டம். நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் நல்ல வழியை கொடுக்கும். இப்போ வீட்டு சிலிண்டரு எல்லாமே வந்து நார்மலாக கவர்மெண்ட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இப்போ கடைகளுக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கனால அவங்க வந்து ஒரு தொழிலை முடக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க சூழ்நிலையில். இந்த மத்திய அரசு வந்து கடைகளுக்கும் எங்களோட வாழ்வாதாரம் இருக்குது, பொதுமக்களுக்கும் நாங்கள் உணவை கம்பல்சரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து இவ்வளோ விலை உயர்வோடு வாங்கி நம்ம கொடுக்குறதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு சிலிண்டர் கொடுக்காது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. கடைகளுக்கு நீங்கள் ரெகுலராக கொடுக்குற மாதிரி கண்டிஷனில் இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மத்திய அரசு வந்து எங்களை கொஞ்சம் கவனித்து நல்லபடியாக செயல்படுத்தணும். உண்மையின் பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ்.